இந்தவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். யார் பிரிச்சா? யார் இன்னைக்கு சேர்த்தாங்களோ அவங்க தான் பிரிச்சாங்க. அவங்களே பிரிஞ்சு போனாங்கன்னு பார்க்க முடியாதா? எப்படி பிரிஞ்சு போனாங்க? அவங்க பிரிஞ்சு போகலையே. பிரித்து வைத்தவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய தேவைக்காக. அன்றைக்கு பிரித்த போதும் அவர்களுடைய தேவைக்காக பிரித்தார்கள். இன்றைக்கு சேர்த்திருப்பதும் அவர்களுடைய தேவைக்காக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இதில் அதிமுக நலன் என்ன இருக்கு? அதிமுகவுடைய நலன் தான் இதில் அடங்கும் என்றால் பிரிச்சிருக்க கூடாதுல்ல. பிரிச்சதுனால 8 வருஷமா அந்த கட்சி எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு, எத்தனை ஃபேக்டரா உடைஞ்சிருக்கு, எத்தனை பேர் வெளியேறினாங்க. இவ்வளவு காலமா ஒரு வலுவான எதிர்க்கட்சி அரசியலையும் ஒரு வலுவான ஆளுங்கட்சி அரசியல் அன்னைக்கு பண்ண முடியாம எவ்வளவு அந்த கட்சி திணறுச்சு. அந்த கட்சியிட்ட இருந்த 37 எம்பிக்கள் எங்க போனாங்க? அந்த கட்சியிட்ட இருந்த ஆட்சி எங்க போச்சு? அந்த கட்சியிட்ட இருந்த ஓட்டு வங்கி எங்க போச்சு? எல்லாம் எதனால வந்துச்சு? ஒரு வலுவான தலைமை இல்லாம அந்த கட்சி சிதறி போய் இத்தனைக்கும் காரணம் யாரு? அப்போ டிடிவி தினகரனுக்கு மேல வழக்க பாய்ச்சி ஜெயில அடைச்சது யாரு? எடப்பாடிக்கு மேல வழக்கு போட்டு பணி வச்சது யாரு? தர்மயுத்தம் நடத்த சொன்னது யாரு? சசிகலாவை கட்டம் கட்டி வெளியேற்றினது யாரு? சசிகலாவை அந்த கட்சியை தேர்ந்தெடுத்த போதும் பொதுச் செயலாளர் பொதுக்குழு தேர்ந்தெடுத்த போதும் தொடர முடியாம போனது யாரால? முதலமைச்சர் அவங்க தான் சொல்லி எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையா கூடி முடிவெடுத்த போதும் முதலமைச்சர் ஆக முடியாம போனது யாரால? அப்ப பிரித்தது யார்? இன்னைக்கு சேர்த்தவர்கள் பிரித்தார்கள். உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு உள்துறை அமைச்சர் வெளிப்படையா பேசுறார். செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுறார். என்ன சொல்றேன்? உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டாங்கன்னா ஜெயலலிதா அம்மா தான் பொதுச் செயலாளர்னு அதிமுக தேர்ந்தெடுத்த பிறகு அவங்க ஆக முடியாம போகுமா? ஜெயலலிதா அம்மா தான் முதலமைச்சர் அதிமுக எம்எல்ஏக்கள் கூடி முடிவெடுத்த பிறகு அவங்க முதலமைச்சர் ஆக முடியாம போகுமா? ஆனா அதிமுக முடிவெடுத்த பிறகு ஆக முடியலையே சசிகலாவால. அப்ப அந்த கட்சி முடிவெடுத்த பிறகும் நடக்கலையேங்கும் போது அந்த கட்சிக்கு வெளியே இருந்து யார் வேலை செஞ்சா? பிஜேபி தான் வேலை செஞ்சது. ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களே. குருமூர்த்திக்கு பின்னாடி இருந்தாரு, பிஜேபிக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா அதிமுக இருந்து வெளியேறக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப இந்த சேர்ப்பு என்பதும் அதிமுகவின் நலனுக்காக இல்ல. இதுல அதிமுக நலன் துளியும் கிடையாது. கூட்டணி நலன். பாஜக கூட்டணி நலன். அதுல அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் வலுவான கட்சி, அதிமுக ஆட்சி தான் அமையணும்னு அவங்க சொல்லணும். எங்கேயாவது மோடி இன்னைக்கு சொன்னாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பரப்புரை கூட்டத்தில் சொன்னாங்களா? எடப்பாடி சொன்னார். எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் வேற யாராவது சொன்னாங்களா? மோடி சொன்னாரா? யாரும் சொல்லல. அப்போ டிடிவி தினகரன் இன்னைக்கு நாங்க ஒரு தாய் பிள்ளைகள், அம்மா வளர்த்த பிள்ளைகள், சரி அம்மா வளர்த்த பிள்ளைய கட்சியில் சேர்த்த வேண்டியதானே? அம்மா கட்சியில் சேர்த்து பொறுப்பு கொடுத்த வேண்டியதானே? என்ன பிரச்சனை? அதுல எல்லாம் ஒரே பிள்ளைங்க தானே. 8 வருஷமா ஏன் பிரிஞ்சிருந்தீங்க? அப்போ இவர்கள் பிரியவில்லை, பிரித்து வைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு பிஜேபியின் தேவைக்காக சேர்த்து வைக்கப்பட்டார்கள். இது கிரவுண்டுக்கு தெரியாதா? பீகார்ல நிதிஷுடைய பலம் என்னவா இருந்துச்சு, பிஜேபியுடைய பலம் என்னவா இருந்துச்சு? ஒடிசால நவீன் பட்நாயக்கினுடைய பலம் என்னவா இருந்துச்சு, பிஜேபியுடைய பலம் என்னவா இருந்துச்சு? மராட்டியத்தில் சிவசேனாவுடைய பலம் என்னவா இருந்துச்சு, பிஜேபியுடைய பலம் என்னவா இருந்துச்சு? பிஜேபி போய் கால் வைத்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் யார் ஆட்சி இருந்தது, எந்த கட்சி வலுவாக இருந்தது, அந்த கட்சியுடனேயே சேர்ந்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தி ஆட்சியை பிஜேபி பிடித்த வரலாறு தான் இந்தியா முழுவதும் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் எவ்வளவு நேரம் ஆயிடும்? ஒரு எம்எல்ஏ இருந்த இடத்துல ஆட்சி பிடிச்சாங்களா இல்லையா? 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வச்சுட்டு ஆட்சி பிடிச்சாங்களா இல்லையா? அவங்கள்ட்ட எல்லா அதிகாரம் இருக்கு, அவங்களால எதுவும் செய்ய முடியும், எல்லா துறைகளையும் அவங்களால வளைக்க முடியும், சட்டத்தை அவங்களால திருத்த முடியும். இவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அதிமுக சிவப்பு கம்பளம் இருப்பாங்க. அதிமுகவை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஏறி அமர்வார்கள். இது அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க தலைவர்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம்.